ஹாய் கைஸ், வெல்கம் டு எம்ஜிஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா முட்டை சாதம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்னு பார்க்கலாம். இந்த கார்லிக் நம்ம முதல்ல 3 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஹாஃப் கார்லிக்கை ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு 2 ரெட் சில்லி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அமௌண்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதோட அமௌண்ட் அது ரொம்ப கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் நம்ம அது வெயிட் பண்ணோம். அப்புறம் இந்த இதில் ஒரு ஸ்மால் குக்கரில் இது ரைஸ் போட்டுட்டு அது 6 விசில் வரைக்கும் 6 விசில்ஸுக்கு வெயிட் பண்ணணும். பாயில் ஆயிடணும்னா அது ஆஃப் பண்ணிடணும். நல்லா இப்படி வதக்கிட்டு இது நல்லா கிறிஸ்பி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். இந்த டெக்ஸ்சரில் வரணும். ஒன்றும் நிறைய இருக்கு. கிறிஸ்பி ஸ்டேஜ் வந்தனால ஒரு பவுல் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். டெக்ஸ்சர் இப்படி இருக்கணும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இந்த ரெட் சில்லி நம்ம ஆடட் எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து அந்த பவுலுக்குள்ள இருக்கக்குள்ள நம்ம அந்த ஆயில் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம இந்த கிறிஸ்பியான கார்லிக்கு போடணும். டெக்ஸ்சர்ல நல்லா கிறிஸ்பியா இருக்கும். வீடியோல அப்படி தெரியல, ரியல் லைஃப்ல நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்கூப் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஆயில அப்படியே உள்ளுக்குள்ள வச்சிடணும். அது நீடு கிடையாது. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து மேல இது ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து அந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட் நல்லா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணனால நம்ம ஒன்று கிண்டி வறுக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து ஃப்ரை ஆனே இப்போ வந்து டொமேட்டோ எடுத்து போட்டுக்கிறோம். நாங்கள் ஒரு டொமேட்டோட போட்டுருக்கோம். உங்களுக்கு ஆஸ் ரிக்வயர்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஹாஃபா கட்டுற கிரீன் சில்லி அப்படியே போட்டுருணும். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம நல்லா திரும்பி வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலர்ல வந்து ஃப்ரை ஆகும். நெக்ஸ்ட் மின்ட் லீஃபை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஆனியன் லைட் அந்த ப்ரௌனிஷ் கலர் தெரியுதுல, அதுக்கப்புறம் நம்ம இந்த மின்ட் லீஃப் நல்லா இப்படி பிஞ்ச் அப்படி தூவிடணும். இப்படிதான் இருக்கணும் இந்த பெரிய சட்டியில. அப்புறம் எடுத்து ஆஸ் யூஸ்வல் நம்ம கிண்டணும். அப்புறம் டர்மரிக் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து நல்லா ஈவன்லி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்படி இருக்கா எடுத்து வதக்கணும். இப்படி ஃபுல்லா அது ஸ்ப்ரெட் ஆகுற வரைக்கும் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு பேலன்ஸ் வேணும்னா ஏதாச்சும் பண்ணலாம். இப்படி இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த எக் ரைஸ்.
லாஸ்ட்டில் ஒரு 1 மினிட் ஃபுல்லாக ஈவனாக வதக்கிட்டே இருந்தோடனே இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் கரெக்டாக இருக்கணும். நம்ம ஒரு வந்து கொஞ்சோண்டு வந்து கறி லீவ்ஸ் ஆஸ் ரெக்வயர்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறனால நல்லா நம்ம ஒன்றும் ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி அப்படியே இதை வச்சுருக்கணும். லாஸ்ட்டாக திரும்பி ஒரு டீஸ்பூன் ஆஃப் சால்ட், கையிலேயே சும்மா பிஞ்ச் ஆஃப் சால்ட் இப்படி போட்டுக்கணும். இந்த நம்ம வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போவோம். நம்ம நெக்ஸ்ட் இது நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதோட டெக்ஸ்சர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துட்டு நல்லா அதுக்கப்புறம் நல்லா இப்படி ஆயிட்டு திரும்பி அதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். சவுண்ட் கேக்குதா? நல்லா ஈவன்லி இதை மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கரம் மசாலா. நம்ம இந்த கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்டர்ன் கரம் மசாலா. இந்த இது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதுவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் ஆஸ் யூஸ்வல் கலந்து எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் ஃபஸ்ட்டோட டெக்ஸ்சர் இப்போட டெக்ஸ்சர் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸ். நம்ம வந்து வீடியோவில் எடுத்து கறி லீவ்ஸ் நல்லா போட்டுட்டு கிண்டணும். அதாவது சப்போர்ட்டுக்கு ஒரு இது வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். எக்கை கிராக் பண்ணுறோம். இந்த செகண்ட் எக் நாங்கள் 3 eggs யூஸ் பண்ணியிருக்கோம். 6 eggs யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ வந்து யூஸ் பண்ணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் குவான்டிட்டி படி. நல்லா ஈவன்லி மிக்ஸ் பண்ணிக்கணும்டா. நல்லா நம்ம இந்த ரெசிபி எக்கை பிரேக் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். கொத்து பரோட்டாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே ரெசிபி நம்ம இந்த கொத்து பரோட்டாக்கு நான் யூஸ் பண்ணுவேன்னா இதை இப்படி பண்ணி ரெசிபி பண்ணிட்டு பரோட்டா பிச்சு போட்டு உள்ள மிக்ஸ் பண்ண கொத்து பரோட்டா ரெடி. இன்கேஸ் இட்லி வந்து பாயில் பண்ணி இட்லி கட் பண்ணி போட்டால் எங்களோட நியூ ரெசிபி ஒரு எக்கு கொத்து மாதிரி ஆயிடும். அது சரி இப்படி இருக்கா? இப்படி இருக்கணும் கரெக்டாக. நம்ம வந்து இதே வேரியஸான ரெசிபீஸ்க்கு நம்ம இது மெத்தடை யூஸ் பண்ணிக்கிட்டா இதோட டேஸ்ட் ஒன்று செம்மையாக இருக்கும். லாஸ்டில் இந்த ரைஸை நம்ம ஓபன் பண்ணுறோம். எங்கள் ஃபேமிலி படி இந்த ரைஸ் ஓகே. ஆனால் உங்களுக்கு ஆஸ் ரெக்வயர்டு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஆனாலும் அந்த ரைஸ் எடுத்துக்கணும். அந்த ரைஸை அப்படியே போட்டு நல்லா கிண்ண நம்மளோட எக் ரைஸ் ரெடி. இந்த எக் ரைஸை எடுத்து ஸ்லோ மோஷனா நல்லா நல்லா அந்த ஸ்டிஃபாக இந்த ரைஸ்னால் அதில் லைட்டாக அந்த பிரேக் பண்ணி இந்த இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும். அப்போனா நம்ம எக் ரைஸ் ரெடி. லாஸ்ட்டாக
லாஸ்ட்டாக வச்ச இது இந்த கார்லிக் பவுடரு. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொன்னோம்ல, இந்த கார்லிக் பவுடரு, இந்த பவுடரு இதில் எசன்ஸில் வந்தாலே நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த இட்லிக்கெலாம் யூஸ் பண்ணாமல் இட்லி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ அவ்வளோதான், அந்த ரெசிபி வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை லைட்டாக சிம்மில் வச்சு நம்ம நல்லா கிண்டிட்டு நம்ம முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கொரியண்டரை எடுத்துட்டு லாஸ்ட்டாக இந்த இதை நல்லா தூவி விடணும். இந்த ஸ்டெப்பை நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ அவ்வளோதான், டன். நம்ம இது ஃபுல்லாக இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் அவுட்புட் காமிக்கிறோம். இதான் லாஸ்ட் அவுட்புட். இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் நம்மளோட எக் ரைஸ். நம்ம இந்த மாதிரி எக் ரைஸ் நம்ம என்ன சைட் டிஷ் வச்சுனாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஆனியன் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சிக்கன் 65ஓட நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி நாங்கள் சிக்கன் 65 எப்படி செய்கிறோம் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரிவ்யூக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ தான் ரிவ்யூ டைம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்கு? பை கைஸ், இதுதான் எங்களோட எம்ஜே சேனல். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெஞ்சில் குடியிருக்கும்